சகோதரர்களே, நாங்கள் பார்க்க வேண்டும். இப்போ எங்களுடைய ஒவ்வொரு சிந்தனைக்கு நான் சில விஷயங்களுக்கு பதில் சொல்கிறேன். என்னன்னா, நாங்கள் உள்ளத்தார நினைக்கிறோமே நம்ம அதாவது மரணிக்க மாட்டோம் என்று சொல்லி, நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் மரணிப்போம். நீங்கள் நினச்சி பாருங்க, ஒரு சில நபித்தோழர்கள் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகிறாங்க. அவரை விட நம்ம இந்த சமுதாயத்தில் என்ன முக்கியத்தில் இருக்கிறோம்? அவரை விட இந்த சமுதாயத்தில் நம்ம பெரிய ஒரு முக்கியத்துவத்தில் இல்லை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி அல்ல, உஹது யுத்த தோல்வியில மௌத்தாகிறார். அவர் ஒன்னும் காண முந்திய சந்தோஷங்களை காண முந்தி வெற்றிகளை காண முன்னால இருக்கு. அப்ப அல்லாஹு தஆலா முஸ்அப் இப்னு உமைர் தன்னை ஒரு முக்கியமான ஒரு நபராக நினைச்சுக்கிறாரு. அவருக்கு டோட்டல் 60 வருஷம் லைஃபையும் காட்டுவோம். அல்லாஹ் முஸ்அப் இப்னு உமைர் என்ன செய்யல, நினைக்கல. அவரை மட்டுமல்ல நினைக்கல, எத்தனையோ நபிமார்கள் அல்லாஹ் நினைக்கல. சில நபிமார்கள் கொல்லப்பட்டார்கள். அப்ப அல்லாஹ் அவரை தூதராக அனுப்பி இந்த சமுதாயத்துக்கு எத்தி வைக்க அனுப்பிக்கிறான். அவர் கொல்லப்படுற நேரத்தில் கூட அல்லாஹ் என்ன நினைக்கல, இவர் தன் லைஃப்ல எல்லா இதை முடிச்சுட்டு தான் மௌத்தாகணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருவர் நான் இல்லாம இது நடக்காதுன்னு நினைச்சாண்டா முதல் விஷயமே அவனுக்கு உணர்த்துறது தான், நீ இல்லாமத்தான் இது நடக்கும்ன்றது. நீ இல்லாமத்தான் பெருமை என்பது ஒரு துளி கூட நமக்கு வந்தேன்னா அது அல்லாஹ்வோட மோதிரம்னு அர்த்தம். அல்லாஹ்வோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்திருக்கிறாங்க. அப்போ அவருடைய ஒட்டகம் அபுபா என்ற ஒட்டகம் என்னது, அது தோல்வி அடையாது. அப்போ அந்த நேரத்தில் இன்னொரு ஒட்டகத்தை கொண்டு எங்கேயோ கிராமப்புறவாசி போட்டி போடுவோமான்னு கேட்டாங்க. ஓட்ட போட்டி நடக்குது. வேக ரேஸில் என்ன செஞ்சிருது, ரசூலுல்லாஹோட ஒட்டகம் வளமையாக பிரபல்யமான ஒட்டகம் தோல்வி அடைஞ்சிட்டு. தோல்வி அடைந்த உடனே நபித்தோழர்களுக்கு அது பெரிய ஒரு பாரமாகிட்டு. இப்படி பாரமாகினா நம்ம அரசியல் தலைவருக்கு என்ன சந்தர்ப்பம், வெற்ற அந்த ஒட்டகத்தில் காலை அப்படின்னு என்ன செஞ்சிருப்பாங்க, விஷயத்தை முடிச்சுப்பாங்க. ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல ஒரு செய்தியை உணர்த்துறாங்க நபித்தோழர், ஹக்குன் அலல்லாஹி அல்லா யர்தஃபி ஷைஉ மினல் அர்தி இல்லா வதஅஹுல்லாஹ். இந்த உலகத்தில் எந்த ஒன்று கொஞ்சம் உயர்ந்து வந்தாலும் ஒரு முறை தட்டி விடுவது அல்லாஹ்வுடைய கடமை. நாங்கள் இப்படி வளர்ந்துட்டு வந்தேன்டா நீ அவன் பெருமை வளரும். யாரா இருந்தாலும் கொஞ்சம் 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 கொஞ்சமா பெருமை வளரும். அல்லாஹு தஆலா ஒன்றுமே இல்லை என்று சொல்றதுக்கு என்ன செய்வான், நீ ஒன்றுமே இல்லை என்று சொல்கின்ற தருணங்களையும் சந்தர்ப்பங்களையும் சாதாரண குடும்ப பிரச்சனையில நின்று அல்லாஹ் உணர்த்துவான். நம்ம அடிக்கிற பெருமைக்கு தானே குடும்பத்திலே, நீ இல்லாட்டி எப்படி, நான் இல்லாட்டி நீ எப்படி பொழைக்கிறட்டு பார்த்துக்கொள்வோமேன்னு மனைவிட்ட பேசுவோம். நாமே பெத்தெடுத்து பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருப்போம். நான் இல்லைன்னா பிச்சை எடுத்திருப்பீங்கன்னு சொல்லி பேசுகிற பெற்றோர்கள் இருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லாம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய, நம்ம மோதிர யாரோட, அல்லாஹோட. இந்த உலகத்தில் எவர் மீதும் தேவையில்லாதவனதான் அல்லாஹ் தஆலா படைச்சிக்கிறான். ஆனா ஒரு கோஆபரேஷனான லைஃப் அல்லாஹ் எங்களுக்கு அமைச்சு தந்திக்கிறான். என்னாலதான் என்று நம்ம நினைக்கிற கட்டங்கள் என்றைக்கும் என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. அதனுடைய ஒரு வடிவம் தான் பேரப்புள்ள வரைக்கும் உடுகட்டுறது. அதனோட ஒரு வடிவம் தான், நான் நம்ம உடனே அந்த புள்ளையோட நிலைமை என்ன ஆகுறது, நீ இல்லாட்டி என்ன ஆகும் நினைக்கிற, நீ உனக்கு என்ன ஆகிச்சு, உன்னையோட வாப்பா நாடு ரோட்ல விட்டுட்டு போயிருப்பாரு, அவரால் முடிஞ்சது அவ்வளவுதான். நீ சம்பாதிக்கல, அந்த ரோட்ல சம்பாதிக்கலையா, தேடலையா, அல்லாஹு தஆலா ஒருத்தர் நான் இல்லாட்டி என்ன ஆகுறதுன்னு எல்லா விஷயத்தையும் வரைஞ்சி கட்டி கொண்டிருக்கக்கூடிய நிலையில ரசூலுல்லாஹ்களும் இருக்கல. பலஸ்தீனை விடுதலை செய்யாம நான் மௌத்தாகிறேன்னு ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டாங்களா? பலஸ்தீனை ரசூலுல்லாஹ் மௌத்தாகல, பலஸ்தீன் விடுதலை இல்லை, கவலைப்பட வேண்டியவர் அல்லாஹ்வுடைய தூதர். இதை விடுதலை செய்யாம நான் மௌத்தாகிறேன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, எனக்குரிய கடமையை நான் செஞ்சு முடிச்சுட்டேன்னு மக்கள்கிட்ட கேட்டாங்க. சஹாபாக்கள் பலஸ்தீன் மட்டும் என்னது பேலன்ஸ்ல இருக்குதுன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதரை எத்தி வைத்து விட்டீர்கள், செய்தி என்னது முடிஞ்சது, அடுத்தது நாங்க கண்டினியூ பண்றோம். அடுத்தது என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு இன்னும் சொல்ல போனால் நபிகளார் செய்த யுத்தங்கள் பெருமதி வாய்ந்த அடிப்படை வாய்ந்த யுத்தங்களாக இருந்தாலும் கூட அது ரோம கிறிஸ்தவர்களுக்கு பாரசீகம் அவர்களோடு விட்டால் இதெல்லாம் உள் நாட்டு சண்டை. 313 பேரும் 1000 பேர் அவர்கள் எப்படி சண்டை பிடிப்பாங்க, 50,000 1,00,000. அப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வோட மௌத்துக்கு பிறகுதான் பெரிய சண்டையை என்ன செய்தார்கள், எதிர்கொண்டார்கள். லட்சக்கணக்கான படைகள் உள்ளவர்களோடு யுத்தம் செய்து அதுக்கு பின்னால்தான் அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னத்தை உருவாக்கிட்டு போனாங்க, நம்பிக்கை. எனவே அன்புள்ள சகோதரர்களை எப்பயும் நம்ம புரிஞ்சுக்கணும், எங்களால் தான் என்ற அந்த சிந்தனை போக்கு என்றைக்கு நமக்கு என்ன செய்யக்கூடாது, வந்துவிடக்கூடாது. அதுபோல் முஸ்அப் இப்னு உமைருடைய லைஃப்ல நம்ம என்ன செய்கிறோம், அது பார்க்கிறோம். எந்த ஒரு நபிமாரும் அப்படி என்ன செய்யல, நினைக்கல. சஅத் இப்னு முஆத், சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த 2 நபித்தோழர்கள் யார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அதாவது மதீனாவிலே இருந்த மிக முக்கியமான 2 கோத்திரங்கள் என்று சொன்னால் அவுஸ் ஹஸ்ரஜ், கஹ்தான் கோத்திரங்களுடைய மிக முக்கியமான 2 பிரிவுகள். இவர்கள் யமன்ல இங்க வந்தவங்க. அவங்க தான் மதீனால சப்போர்ட் பண்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி சப்போர்ட் பண்றாங்க, அதாவது மினால வச்சு இங்க மக்கால வச்சு ஒப்பந்தம் எடுத்து என்னது பையத்துல் அகபால நடந்து எல்லா உடன்படிக்கையும் நடந்து ரசூலுல்லாஹ்களுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம்.
அப்போ இடம் கொடுக்குறோம்டா சஅத் இப்னு முஆதும் சஅத் இப்னு உபாதாவும் யார்? மிகப்பெரிய தலைவர்கள். ரசூலுல்லாஹ்ங்களுக்கு கொடுத்த வாக்கு அவங்க மீறினாங்கன்னா ரசூலுல்லாஹ்ங்களோட எல்லா திட்டமும் என்ன செஞ்சிடும், அதாவது பிளான் எல்லாம் தலைகீழாக போகின்ற அமைப்பில் இருக்கும். இவங்க 2 பேரும் மதீனாவுக்கு வந்த பின்னால அவர்கள் அந்த முழுமையாக ரசூலுல்லாஹ் ஆட்சிக்கெல்லாம் வந்து அதுக்கு பின்னால தான் மௌத்தாக இருக்கணும் என்பதுதான் நமது அந்த நம்மட இந்த திட்டத்தில் வாரது. ஏன் அவங்க இப்போ ஒப்பந்தத்தை கொடுத்திக்கிறாங்க, இப்போ ரசூலுல்லாஹ்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து மக்கா வெற்றிக்கு போகிறவங்க எல்லாம் ஃபினிஷ் ஆகின பிறகு மௌத்தாகினா ஓகே. இடையில மௌத்தாகிட்டார் யாரு? சஅத் இப்னு முஆத். சஅத் இப்னு முஆத் மௌத்தாகினதெல்லாம் எல்லாம் முடிஞ்ச பிறகுலாம் என்ன செய்யலை, மௌத்தாகலை. அப்போ நாங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில் சஅத் இப்னு முஆத் தான். அவர் அல்லாஹ் இடையில முடிச்சிடுறான், இடையில என்ன செய்யறான், முடித்து விடுகிறான். சஅத் இப்னு முஆதுடைய மரணத்தை பொறுத்த வரைக்கும் நபி அவர்களுக்கு அப்படி ஒரு கவலை அல்லாஹ் கொடுத்திருக்க கூடாதோன்னு நினைக்கிற மாதிரி ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய கதிர், நம்ம அதில் எதுவும் சொல்ல மாட்டோம். ஆனால் அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள், கவலைப்பட்டார்கள். சஅத் இப்னு முஆதுடைய மரண நேரத்தில் அவர் பள்ளி வாயிலில் அவருடைய டென்ட் அடிக்கப்பட்டு வச்சிருந்த அவருக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அவர் வந்து, அதாவது அந்த ரசூலுல்லாஹ்ங்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பு கொடுத்த ஒரு நபித்தோழர், ரத்தம் வந்து ஓடிக்கொண்டிருக்குது பள்ளி வாயிலில். அப்போ என்ன நினச்சிட்டாங்கன்னா சஅத் இப்னு முஆத் என்னது மௌத்தாகிட்டாரு அப்படின்னு தான் என்ன செஞ்சாங்க, நினைத்தார்கள். அப்புறம் சஅத் இப்னு முஆத் வந்து துஆ கேட்கிறார், என்ன யா அல்லாஹ் ஹைபருடைய விஷயத்தில் இந்த தீர்ப்பை முடிக்கும் வரைக்கும் என்ன செய்யாத, மரணிக்க செய்யாதேன்னு அவர் துஆ கேட்டாங்க. அந்த தீர்ப்பு என்பது மதீனாவாசிகளில் இவர்களையே நம்பி வாழ்ந்த யூதர்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு, அவர்கள் துரோகம் செஞ்சதுனால. அந்த தீர்ப்பெல்லாம் முடிந்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அந்த இடத்துல அந்த பள்ளி வாயிலில் சஅத் இப்னு முஆத் அவர்கள் என்ன செய்கிறார்கள், மரணிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்க்க வராங்க. அந்த கவலையை நான் சொல்லி காட்டுகிறேன். பார்க்க வராங்க. பார்க்க வந்து சஅத் இப்னு முஆத் மரணித்து விட்டார்கள் அப்படி என்று தெரிந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். கண்ணீர் விட்டு ரசூலுல்லாஹ் அழுதார்கள். அவர்களோடு இருந்த எல்லா தோழர்களும் அழுதார்கள். அதை பார்த்துட்டு அழுத பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் இப்னு முஆதை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஜஸாக்கல்லாஹு கைரன் மின் சய்யிதி கௌமின், ஒரு தலைவராக அல்லாஹ் உங்களுக்கு கூலி தரட்டும். ஃபகத் அன்ஜஸ்த மா வஅத்த, இறைவனுக்கு நீங்க என்ன வாக்கை கொடுத்தீர்களோ அந்த வாக்கை நீங்க நிறைவேற்றி விட்டீர்கள். வல யுன்ஜிஸன்னகல்லாஹு மா வஅதக், உங்களுக்கு அல்லாஹ் அளித்த வாக்கை அல்லாஹ் நிறைவேற்றுவான். உங்களுக்கு அல்லாஹ் ஒரு வாக்கு அளிச்சா என்ன, சொர்க்கம். அது அல்லாஹ் என்ன செய்வான், நிறைவேற்றுவான். ரசூலுல்லாஹ் அழுது கொண்டு அதாவது சஅத் இப்னு முஆதை பார்த்து சொன்னார்கள், இஹ்தஸ்ஸ லிமௌதி சஅத் அர்ஷுர் ரஹ்மான், இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் லிமௌதி சஅத், சஅதுடைய மரணத்திற்காக இறைவனுடைய அர்ஷ் அசைந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பின்னால் கூட அழகான துணிகளை காணுகிற நேரத்தில் தஅஜபூன மின் ஹாதா, இதெல்லாம் பார்த்து நீங்க சந்தோஷப்படுகிறீர்களா? சஅத் இப்னு முஆதுக்கு சொர்க்கத்தில் வழங்கப்பட்ட துணிகள் இவைகளை விட அழகானவை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள், சொல்லுகின்ற அளவுக்கு நபி அவர்களுடைய உள்ளத்திலே பெரிய ஒரு அசர் என்ன செஞ்சது, ஏற்பட்டது. இது மாத்திரமல்ல, இன்னொரு தலைவர் யார், சஅத் இப்னு உபாதா. ரசூலுல்லாஹ் அவரை நோய் விசாரிக்க செல்கிறார்கள். அவருடைய மரண நோயோ என்று நினைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகது கதா, மௌத்தாகிட்டாரா என்று ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. மௌத்தாகிட்டாரா என்று கேட்டார்கள். அங்க போய் பார்த்தா அவர் மௌத்தாகல, அவ்வளவு பெரிய நோய். அவர் மௌத்தாகல்ல என்று சொன்னோட ரசூலுல்லாஹ் கண்ணீர் விட்டு அழுதார்கள். ரசூலுல்லாஹ் என்ன கண்ணீர் விட்டு அழுதார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் நபி அவருடைய மரணத்துக்கு பின்னாலும் அவர் என்ன செய்தார், வாழ்ந்தார். அன்புள்ள சகோதரர்களே, இங்க பாருங்க, ரசூல் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய பார்வையில் நீங்க முக்கியமா நான் முக்கியமானது இல்லை. அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்யணும் என்று நினைத்தால் அது உங்களுடைய குடும்ப விஷயமாக இருக்கலாம், சமூக விஷயமாக இருக்கலாம். அல்லாஹ் உங்களுக்கு சந்தர்ப்பம் தந்தான்னு நினைக்கணுமே தவிர, எனக்கு சந்தர்ப்பம் தந்தான்னு நினைக்கணுமே தவிர, என்னால தான் என்று நினைக்கிற இந்த சிந்தனையால் தான் சில பொழுதுகளில் மரணங்கள் நாம் எல்லாவற்றையும் முடித்த பின்னால் தான் வரும் என்று நினைக்கிறதுக்கு காரணமாக என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. என்னால நான் முடிச்சா இறைவன் அதை எப்படி எத்தனையோ அகதிகள், சுபஹானல்லாஹ், இந்த ரோஹிங்கியா முஸ்லிம்களுடைய இந்த அகதிகள் நம்ம பார்த்துக்கின்றோமே, இதனுடைய வரலாறு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய சிச்சுவேஷன், அவர்கள் எப்படி வந்து சவுதி அரேபியாவுக்கு சேர்ந்தார்கள். இன்றைக்கு மக்காவுடைய சனத்தொகையில் 15% ரோஹிங்கியா முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. 70 வருடங்களாக அவங்க அதில் இருக்கிறாங்க. இன்றைக்கு மிக சிறந்த காரிகள், மிக சிறந்த மார்க்க பிரச்சாரகர்கள், மிக சிறந்த அரபு மொழி வல்லுநர்கள், மிக சிறந்த இன்ஜினியர்ஸ்மார். அரபு மொழி அடிப்படை மொழி அரபு, செகண்ட் மொழி அந்த ரோஹிங்கிய மொழி என்ற அளவுக்கு
நூற்றுக்கணக்கானவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், உருவாகி இருக்கிறார்கள். அல்லாஹு தாலா உன்னை கொண்டு போய் மக்கால வைக்கணும்டா, பர்மால உனக்கு ஒரு சோதனை என்ன செய்யலாம் வரல, நமக்கு தெரியாது. அல்லாஹு தாலா தடுப்பது அருள். எனவே எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் நம்ம திட்டமிட்டு கொண்டு தலையில போட்டுக்கொண்டு கதிரை மறந்த அமைப்பில் நம்ம வாழுகின்ற இந்த வாழ்க்கை முறை இருக்குது. இதுதான் எங்களை ஒரு மிக பிரதிநிதித்துவப்படுத்தி யோசிக்க தூண்டுது. குடும்பத்துக்கு நான் முக்கியம் என்ற சிந்தனை எல்லாருக்கும் இருக்கணும், இல்ல இருக்கக்கூடாது என்பதல்ல, அதைத்தான் நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். ஆனா நான் இல்லாட்டி எதுவும் இல்லை என்கின்றது போன்ற நடவடிக்கை இருக்குது. இதுதான் நிறைய பேருடைய வாழ்க்கை என்ன செய்கிறது. அன்புள்ள சகோதரி, குழந்தையுடைய வாழ்க்கை கெட்டு போறதுக்கு நிறைய பெற்றோர்கள் தான் காரணம். இவனுடைய எதிர்காலம் நாசமா போயிருமோ, இவர் எடுக்கிற கவனம் தான் அவன் கெட்டு போறதுக்கு முதல் காரணம். இவன் எதிர்காலம் நாசமா போய்விடுமோ என்று இவன் எடுக்கிற கவனம் இருக்குதே, கெட்டு போறதுக்கு முதல் காரணம். ஒரு குழந்தை தம்மாம்ல, அந்த பிள்ளைக்கு ஸ்போர்ட்ஸ்ல சரியான விருப்பம். டீச்சர் அந்த பிள்ளைக்கு என்ன செய்யறாங்க, பெரிய ஒரு சப்போர்ட் என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. ஆனா பெற்றோர்களுக்கு அவங்கள படிப்புல உச்சகட்டம் எடுக்க படிக்கிறபடியும் தான். ஆனா இவங்க நினைக்கிற அளவுக்கு படிக்கல. ஒரு தடவை இவருடைய வகுப்பு பரீட்சையிலுடைய அந்த பின்னடைவின் காரணமாக வீட்டில் உள்ள பேரண்ட்ஸ் கடுமையான ஒரு கோபத்தோட போய் என்ன செய்யறாங்க, மகனை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போறாங்க, அல்லது அந்த டீச்சருடைய வீட்டுக்கு போறாங்க. எங்கேயோ போன நேரத்தில் அந்த டீச்சரை கண்டிக்கிற அந்த இதை பயந்து பிள்ளைக்கு அந்த சிச்சுவேஷன் என்ன செய்யுது, ஒரு பயங்கர சிச்சுவேஷனாக விளங்குது. அந்த புள்ள நேர மொட்டை மாடிக்கு ஏறிட்டு பயத்தில் ஏறி விழுந்து தற்கொலை. இப்ப என்ன முக்கியம், குழந்தையுடைய மிகப்பெரிய எதிர்காலம், மரணம் வந்தாலும் பரவாயில்லை என்றது போன்ற தேவை. அதாவது ஒரு குழந்தை ஒரு தந்தை தாயிடத்தில் மிக முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, நான் திரும்பி ஏதாவது பிரச்சனை நடந்தா என் உம்மா வாப்பட்ட தான் நான் சொல்லணும் என்ற மாதிரி பிள்ளைய உருவாக்காம முதலாவது மறைக்கிற யார்கிட்ட, தாயிட்டே தந்தையிட்டே தான் முதலாவது மறைக்கிறது. அப்ப இப்படி மறைக்க வச்சுட்டு சொல்லுடா சொல்லுடான்னு அடிச்சாலும் சரி ஏசினாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய இன்ஜினியர் டாக்டர் பெரிய அறிஞராக உருவாக்கலாம், ஆனால் அவனோட சொந்த வாழ்க்கை உங்களுக்கு தெரியாது, பெரிய ஒரு திரை. ஏன் பயத்தில் ஊட்டி வளர்த்து. ஏன்னா நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்கன்னா, இவன் எதிர்காலம் என்ன ஆகுமோ, கதிரை மீறிய சிந்தனை. சாதாரணமாக சிந்திக்கிற பிள்ளை இல்லை, ஒரு பிள்ளைக்கு எதிர்காலம் இருக்கணும், அவன் நல்லா படிக்கணும் என்று நினைச்சு அதுக்குரிய கவனங்களை சாதாரணமாக எடுக்கிறது பரவாயில்ல. ஆனால் இன்றைக்கு எடுக்கிற கவனம் அவன் ஆரோக்கியம், அவன் இதுல நிறைய பெற்றோர்கள் இவன் வீட்டில் இருக்கக்கூடாது அப்பதான் நிம்மதி அப்படி என்று நினைத்து எடுக்கக்கூடிய கவனங்களும் இருக்குது, படிப்போட மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது. அது அன்புள்ள சகோதரர்களே, எனவே இது போன்ற தேவையற்ற நான் தான் என்னால் தான் இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்ற கதிரை மறந்த சிந்தனைகள் தான் நிம்மதியற்ற லைஃப், மரணத்தை எதிர்பார்க்காத வாழ்க்கை. எதுவுமே இத்தனையும் தாண்டி பெரிய நிம்மதியோட வாழ்றமான்னு கேட்டா இல்ல. சாதாரண மனிதனுக்குள்ள அதே நிம்மதி தான், சாதாரண மனிதனுக்குள்ள அதே நிம்மதி தான். ஆனால் நமது சிந்தனை போக்கு அப்படி என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருப்பதை பார்க்க. எனவே அன்புள்ள சகோதரர்களே, கதிர் மீதுள்ள ஒரு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். கதிர் மீதுள்ள பாருங்க, மக்கத்து காவிர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இவர் எப்படி தூதராகுவார், இவருக்கு ஒரு ஓடை இருக்கலாம், தங்கம் வெள்ளியை போன்ற நகைகள் இருக்கலாம், பெரிய பெரிய மாலை மாளிகைகள் இருந்தால் ஓகே, அப்படியெல்லாம் இல்லாத இவரை எப்படி நம்ம நபி என்று ஏற்றுக்கொள்வதுன்னு கேட்குறாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கணும், ஒட்டனை மாட மாளிகைகள் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அல்லாஹ்க்கு பெரிய வேலையாது, ஒரு செகண்டுடைய வேலையை நம்ம நம்பிக்கிறோம். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பதில் சொல்றான், நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் நாடினால் நீங்கள் கேட்பதை விட நிறைய வசதிகளை எனக்கு ஏற்படுத்துவதற்கு ஆற்றல் உள்ளவன் நான், வெறும் தூதரை அன்றி வேறில்லை என்று சொல்றான். அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கல. இந்த பதில சொன்ன அல்லாஹ் ரசூலுல்லாஹ்களுக்கு என்ன செய்யல, ஏற்படுத்தி கொடுக்கல. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா, நினைச்சு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த நம்பிக்கை என்னன்னா, அல்லாஹ் நாடினால் எனக்கு இதை என்ன செய்வான், ஏற்படுத்துவான். இறுதி வரைக்கும் ரசூலுல்லாஹ்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யல, ஏற்படுத்தவில்லை. இப்படி ஒரு நம்பிக்கையில வாழலாமா? என்ன நம்பிக்கை, அல்லாஹ் நாடினால் நான் பெரிய கோடீஸ்வரர் நிம்மதி உள்ளவனா வாழலாம், பெரிய அறிவாளியா வாழலாம். ஆனா இறுதி வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்யல, ரசூலுல்லாஹ்களுக்கு அப்படி ஏற்படுத்தி கொடுக்கல. அதை பத்தி ரசூலுல்லாஹ் கவலைப்படவும் என்ன இல்லை என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது என்ன அர்த்தம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதிரை புரிந்திருந்தது உலகத்தில் ஏதாவது லாபம் கிடைக்கணும் என்பதற்காக அல்ல. கதிர் மீதுள்ள நம்பிக்கை அளப்பெரிய நம்பிக்கையாக இருக்க வேண்டும்.